வாழ்நாள் முழுவதும் எங்கள் மனசுக்கு நல்ல பயனுள்ள விஷயங்களையே நாங்கள் கேட்போமாக. ஒரு விஷயம் நாங்கள் காதால் கேட்குறதெல்லாம் எங்கள் மனசுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், சாந்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். பகவானே, நாங்கள் எதெல்லாம் கேட்குறோமோ அது எங்களுக்கு உண்மையான நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சில பேர் இப்படி யாராவது சொன்னாங்கன்னா இதை தேவையில்லாத பேசினா சிவ 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 சிவா நாராயண 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 அப்படிங்கிற வேண்டாம். அது என்னன்னா அது பிடிக்கல, அது மனசுக்கு கெடுதல்னு தெரியுது. நம்ம என்ன ரொம்ப ஆசையோடு போய் உட்காந்து சொல்லு அவங்கள பற்றின்னா, அவன் இருக்கிறதும் இல்லாதும் பொல்லாதும் எல்லாம் சேர்த்து வச்சு ஊர் வம்பெல்லாம் சொல்கிறான். இதை கேட்குறதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம. ஒன்று தர்மத்தை கேட்கணும், இல்லாட்டி பிரம்மத்தை கேட்கணும். பெரியவங்கள்ட்ட தர்மசாஸ்திரத்தை பற்றி கேட்கணும், இல்லாட்டி பிரம்மத்தை பற்றி கேட்கணும். இந்த தர்மத்தை தவிர பிரம்மத்தை தவிர வேற எதையும் நாம் யார்கிட்ட இருந்தும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மனசு அமைதிக்காகத்தான் நான் காதை எதுக்கு உபயோகப்படுத்தணும்? காது வழியாக நான் என்ன போடுறேனோ அது என் மனசை போய் பாதிக்க போகிறது. அல்ல, காது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதை. கருணாபியாம் பூரி விஸ்ருவம். அதனால தான் காதையே விசேஷமாக சொல்லியிருக்காங்க. செவிச்செல்வம்னு திருவள்ளுவர் 10 குறள் சொல்லிவிட்டார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எது செவிச்செல்வம்? அரசியலா குடும்ப விஷயமா? செவியினால் கேட்கக்கூடிய செல்வம் எது? மற்ற விஷயங்கள் இருக்க முடியாது. இந்த சத்விஷயங்கள் தான் செல்வம். நம்ம எவ்வளவு கேட்குறோமோ, நான் அந்த மகான்கிட்டருந்து இந்த விஷயங்களை கேட்டிருக்கேன், பெரியவர்கிட்டருந்து அவர்கிட்ட நான் இந்த சாஸ்திரம் படித்தேன், அவர்கிட்ட நான் அந்த சாஸ்திரம் படித்தேன். பகுஸ்ருதானே பேர். கருணாபியாம் பூரி விஸ்ருவம். நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைய கேட்கணுங்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போயாச்சுன்னா கெட்ட விஷயங்கள் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போய் அது டாமினேட் பண்ணும், அது மேலோங்கி இருக்கும். தீய விஷயங்கள்லாம் போகாது. அதனால தான் குழந்தையிலே என்ன சொல்கிறோம், நல்ல விஷயங்களை நிறைய குடுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை கொடுக்குறவங்களும் நல்ல விஷயங்கள் நிறைய உடையவங்களாக இருக்கணும். கொடுக்கறதுக்கு விஷயமே இல்லை, சரக்கே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல விஷயங்களை நாம் குழந்தைக்கு நிறைய கொடுக்கணும்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கணும். அப்படி பரம்பரையாக நல்ல விஷயங்களையே கொடுக்குற பரம்பரை அதான் முக்கியமாக இருக்கு. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.